வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. என் கட்சிக்காரர் அப்படி என்ன பண்ணிட்டாரு நீங்க எல்லாரும் தூக்கி போட்டு உங்கள மிதிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அவங்க விஜய் என்ன சொன்னாரோ அத அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. விஜய் என்ன சொன்னாரு? காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா பக்காவா பண்ணிட்டு, பக்காவா கிளம்பி போய் ஓட்டு போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவர் எங்கேயாவது ஓட்டர் ஐடி இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஸ்லிப்பு வாங்கிடுங்க, ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் உங்களோட ஸ்லிப்பில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. 4-5 தடவை வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வீட்டுக்கெலாம் வருவாங்க. அவங்க கிட்ட இந்த பர்டிகுலர் பூத்தில் உங்களுடைய ஓட்டர் வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாரா? ஏன்னா அது அவருக்கும் தெரியாது, அவருக்கு ஒன்று எழுதி கொடுக்குறாங்களே அவனுங்களுக்கும் தெரியாது. அதனால அந்த மாதிரியான விழிப்புணர்வெல்லாம் விஜய் ஏற்படுத்தவே இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பக்காவாக ட்ரெஸ் அமேசானில் ஆர்டர் போட்டுட்டு வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட்டு, அப்படியே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு கிளம்பி போய் அங்கே போய் தான் நம்ம ஓட்டர் ஐடி இருக்குதா, ஓட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். தலைவன் எவ்வளியோ அப்படி தானே மற்றவங்களும். அதனால மைனா அவங்க மேலே குறை சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுலேயும் முக்கியமாக அவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்கள் இதெல்லாம் செஞ்சோன்னு, அதுலேயும் எந்த தப்பும் இல்லைங்க. பழைய அட்ரஸில் இருந்திருக்காங்க. புது அட்ரஸ்க்கு வரும்போது பழைய அட்ரஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் புது அட்ரஸ்க்கு ஓட்டர் கார்டு வாங்கியிருக்காங்க. அதை வந்து அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு. சஸ்பெண்ட் ஆனால் தானே இங்கே புது கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அதனால் புது கார்டு கொடுத்தனால சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் வந்து இங்கே இல்லை அப்படின்னோடனே பழைய அட்ரஸ்லேயும் அந்த பழைய வார்டுலேயுமே செக் பண்ணேன். என்னைக்கு செக் பண்ணாருங்கிறது தான் இங்கே சிக்கல். அதாவது என்னைக்கு ஓட்டு போடணுமோ அன்னைக்கு போய் செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணேன் அப்படிலாம் பேசுகிறாரு. அதுலலாம் வந்து எனக்கு எந்த முரணும் இல்லை. மற்றவங்க கலாய்க்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் தவற விட்டது என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா? அதுதான் சரி. நம்மளுடைய ஒய்ஃபுக்கு ஏதோ ஸ்லிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்களே, நம்மளுக்கு எங்கே அப்படின்னு தேடி பார்த்தீங்களா? அப்புறம் 4-5 தடவை வீட்டுக்கு வந்து இந்த பூத் ஏஜென்ட்டு வெவ்வேறு கட்சிக்காரங்க வருவாங்க. வந்துப்போ அவங்க கையில் ஒரு ஃபார்ம் இதெல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, பிரிண்ட் அவுட்லாம். அந்த பிரிண்ட் அவுட்டில் நம்மளோட பேர் இருக்கா, அது சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்களா? இதெல்லாம் தான் மைனாவின் கணவர் தவற விட்டது. அவருக்கு நான் என்ன தப்பு செஞ்சேனே தெரில, எங்கே தவறு நடந்ததே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தான் நீங்கள் தவற விட்டது. மைனாவுமே பெருசாக செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன வார்த்தை இதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பியாக ஓட்டு போட போனோம் அப்படிங்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இல்லை, இதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் வந்து விருப்பம் இல்லாமல் போட்டிருந்துருக்கலாம், இல்லை விருப்பம் இல்லாதனால ஓட்டு போட போகாமல் இருந்திருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பியாக போகிறோம் அப்படிங்கிறது அவங்க எதை மீன் பண்ண வராங்கன்னா, யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த எலெக்ஷனில் புதுசாக நிற்கிறனால, அவங்க ஒரு சினித்துறையில் வேற இவங்க அந்த சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறனால நம்ம யார் அவங்க சொல்ல வராங்க, இல்லை யாருனால அவங்க ஹாப்பியாக போனாங்க அப்படின்னு கெஸ் பண்ணிக்க முடியுது. விஜய்க்காக தான் அவங்க ஹாப்பியாக ஓட்டு போடுறதுக்காக போயிருக்காங்க, அங்கே போய் ஏமாந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய தலைவருக்கே அவ்வளோதான் புரிதல் இருக்கு. அதாவது எஸ்ஐஆர் ஃபார்முக்கு விஜய் போட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, அதாவது அக்கா விழிப்புணர்வு வீடியோ போட்ட மாதிரி விஜய் போட்ட விழிப்புணர்வு வீடியோ ஒன்னே ஒன்று தான். அந்த வீடியோவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட மாதிரி இல்லை, திமுக மேலே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் பீகாரையும் உத்தரப்பிரதேசெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. பீகாரில் இவ்வளோ பேர் ஓட்டை இழந்திருக்காங்க, ஓட்டு எலிஜிபிலிட்டி இருந்துமே இழந்திருக்காங்க. அதனால இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பிஜேபி ஓட்டு உரிமையை பறிப்பதற்காக கொண்டு வர்றது அப்படின்னு எல்லாருமே விழிப்புணர்வோடு பேசிட்டு இருக்கும்போது, இந்த விழிப்புணர்வோடு மைனாவும் வீடியோ போடலை. இது எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருந்த ஒரு லட்டு மாதிரியான விஷயம். யாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா, தங்களுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிடும், தாங்கள் ஒரு துறையில் இருக்கோம், நம்ம இதுக்காக விழிப்புணர்வுன்னு பேச போனால் நம்மளை இன்னும் வந்து வேற ஷோவில் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு மூடிட்டு இருந்தவங்க எல்லாரும் இன்னைக்கு விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு வீடியோ தூக்கிட்டு வராங்க. அதில் விஜயும் உட்பட. விஜய் எத்தனை வீடியோ போட்டார் அப்படின்னா, ஒரே ஒரு வீடியோ, அதுவுமே என்னன்னா திமுகவுக்கு எதிராக நரேஷன் செட் பண்ணுறதுக்காக. எல்லாரும் வந்து பிஜேபியை சொல்லி கொண்டு இருக்கும்போது அந்த வண்டியை அப்படியே ட்ராக்கை திருப்பி, இதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் திமுக தான், உங்களுடைய ஓட்டை பறிச்சிருவாங்க, அதனால் தாவேக்காவில் உள்ள நபர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், இப்படி டவுன்லோட் பண்ணுங்கள், மற்றவங்களாம் உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு விஜய் வந்து பேசினார்.
ஆனா அதற்கு பின் அவர் வந்து எத்தனையோ முறை மக்களை சந்திச்சார், ஊர் ஊராக போய். நிறைய வாட்டி அவர் தூங்கிட்டாருங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் அவரோட கணக்குப்படியே அவர் வந்து ஒரு 4-5 தடையாவது மக்களை நேரடியாக சந்திக்கும் போது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா, அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணீங்களா, ஃபாலோ பண்ணீங்களா, இப்படிலாம் பண்ணணும்னு எவ்வளோ தூரம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த ஒரு வீடியோவில் முடிஞ்சிருச்சு. திமுக பக்கத்தில் எல்லா தாவேகாவின் தற்குறிகளை திருப்பி விட்டாச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தாவேகா தற்குறிகள் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வீடியோனா, திமுக காரங்க வந்து எஸ்ஐஆர் ஃபார்முக்காக ஸ்லிப் வாங்கிட்டு இருப்பாங்களாம். இவங்க வந்து அங்கே போய் நான் திமுக காரன்னு சொல்லிட்டு போய் சொல்லி வாங்கிடுவாங்களாம். ஏன்னா தாவேகா காரங்கன்னு சொன்னால் திமுக காரங்க அந்த எஸ்ஐஆர் வந்து வாங்கி தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கிறுக்குத்தனமான வீடியோக்கள். அதுக்கப்புறம் திமுக காரங்கிட்டனா நான் போக மாட்டேன், நான் தாவேக்காரன் வந்தால் அவங்ககிட்ட தான் நம்பி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பேன், அவங்கக்கிட்ட தான் நான் கேள்விகள் கேட்பேன் அப்படின்னு நிறைய தற்குறித்தனம். ஆனால் இந்த எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எஸ்ஐஆரை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அப்படின்னா திமுக தான். முதல்ல அது எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது, அந்த ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வரும்போதே அதை கடுமையாக எதிர்த்து அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஓட்டுரிமை உள்ள நபர்களே ஓட்டுகளை இழக்க நேரிடும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு போராடியவர்களும் திமுக தான். அதுக்கு மீறியும் அது வந்ததுக்கு அப்புறம் சரி அதை தடுக்க முடியல. அப்படி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஓட்டு உரிமையை நம்ம வாங்கி கொடுத்துடணும், யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துடணும்னு களத்தில் இறங்கி ஹெல்ப் டெஸ்க் முதற்கொண்டுங்க. நீங்கள் வந்து எந்த சந்தேகம்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், கஸ்டமர் கேர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து ஊராக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினதாக இருக்கட்டும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்ப போய் உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அதை வாங்கி கொடுக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் ரீச் அவுட் பண்ணீங்களா? பண்ணலை. சரி, அந்த மாதிரியான வேஸ் குறைஞ்சபட்சம் இந்த டிவிகேவினர் செய்தார்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ அதிமுகவினரே பாதி பேர் வந்து அதில் செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வந்துச்சு. அவங்க பெருசாக வந்து இதில் இன்வால்வே ஆகலைன்னு. ஆனால் ஓரளவுக்கு செஞ்சாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நாத்தாக்காவினரும் ஓரளவுக்கு செஞ்சாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் டிவிக்கு என்ன வேலை இதில் செஞ்சீங்க? நீங்கள் செஞ்சதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, செங்கோட்டையன் போன்ற ஒரு சில நபர்களே அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது புரிதல் உள்ள நபர்களாக இருக்கிறாங்களே தவிர்த்து மற்ற எல்லாருமே பால்வாடிகள், ஏதோ இன்ஸ்டா பிரபலங்கள் இல்லைன்னா அந்த ஊருக்குள்ள பிரபலமா இருந்தவங்க. அவங்களுமே நேத்து வரைக்கும் ஓட்டு அப்படிங்கிறது போய் கையில மை வச்சுட்டு வர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்கள் தான். அவ்வளவுதான் அவங்களோட இது, அதோட தன்னோட கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த நபர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்ஸாக தாவேக்கால நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பெரிய விஷயம் இவங்களுக்கு மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும், இல்லைன்னா எஸ்ஐஆர் ஃபார்மை கரெக்டாக வாங்கி இப்போ என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு ராணி மைனா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏன் எஸ்ஐஆர் குறிந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடவே இல்லை? இது வரைக்கும் வந்து அவங்க எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தோ ஒரு வீடியோஸ் கூட அவங்க போட்டதே கிடையாது. இதுவுமே வந்து அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக போடலை அப்படின்னா, கவர்மெண்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன கவர்மெண்ட், ஸ்டேட்டா இல்லாட்டினா உங்களுடைய கணக்குப்படி சென்ட்ரல் இல்லை யூனியன் கவர்மெண்ட்டா, அதை நீங்கள் தெளிவாக சொல்லணும்ல. அப்போ இது எப்படி விழிப்புணர்வாகும்? இது வந்து மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். ஏன்னா விஜயுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ஒத்த வீடியோ போட்டார் இல்லையா எஸ்ஐஆருக்கு, அதுவுமே விழிப்புணர்வுக்கான வீடியோ இல்லை, அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கான வீடியோ தான். ஒரு விதமான கருத்துருவாக்கம், ஒரு பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதுக்காக விஜய் வந்து ட்ரை பண்ணாரு. இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத ஒரு மைனா கையில் மை வச்சுட்டு வந்து இப்படி வந்து 4 இன்ஸ்டாக்கு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மைனா நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, 18 வயசு நிரம்பினாலே போதும், ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த 18 வயசு அப்படின்னு கொண்டு வரும்போது கூட அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், எல்லா 18 வயசுக்காரனுக்கும் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்துடாது, ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துடாது. ஆனால் தட் இஸ் த ஆவரேஜாக வந்து ரைட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி தான் அந்த 18 வயசுக்குன்னு கொண்டு வந்திருப்பாங்க. மைனா இன்னும் அந்த நிலையை அடையவே இல்லை.
கையில் மை வச்சுட்டு வந்து ஒரு சாதாரண நபர்களாக அப்படி காமிச்சு வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது, பாட்டு பாடுறது, இல்லாட்டினா வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டையும் போட்டுட்டு போயிட்டு ஆடிட்டு வந்தால் அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு வியூஸ் போகும். அந்த மனநிலையில் 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் தெரியுது. அப்படி தெரியும் போது நீங்கள் தயவு செய்து விழிப்புணர்வு வீடியோலாம் எதையும் போட்டுறாதீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எப்பயும் போல் டான்ஸ் ஆடிட்டே இருங்க. அப்புறம் இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து எளிதாக கிடைத்து விடவில்லை. இங்கே மட்டும் இல்லை, மேல் நாடுகள்லையுமே அது எளிதாக கிடைத்து விடவில்லை. அதாவது சொல்லப்போனால் மைனாவோட தாத்தாவோ பூட்டனோ பாட்டனோ வந்துட்டு இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறத மக்களுக்கு ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டு போயிடல. அது ஒரு நீண்ட கால நெடும் போராட்டமாக இருந்து தான் மக்களுக்கு கிடைச்சிது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நார்த் அமெரிக்காவில் பெண்களுக்கான ஓட்டுரிமை அப்படிங்கிறது பல நாடுகளில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது. ஆனால் 1921 மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கும்போதே சில பெண்களுக்கு ஓட்டுரிமைன்னு கிடைச்சிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் நிலம் வைத்திருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்களோ, அவங்களுக்கு படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை. அதுவும் ஆண்களுக்கு மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1921 வந்து கொஞ்சம் இதெல்லாம் தளர்த்து பெண்களும் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குன்னா ஓட்டுரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இல்லை சில பைத்தியங்கள் வந்து நான் ஒரு சங்கி முன்னாடி பேசியிருந்தான், 1947 தானே சுதந்திரம் கிடச்சிச்சு, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீதி கட்சி என்ன பண்ணுச்சு, மதிய உணவுக்கு நீதி கட்சி எப்படி மதிய உணவு வந்து கொண்டு வந்தாங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்படி இப்பவும் யாராவது வந்து கேட்கக்கூடும் 1921 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கொஞ்சம் தேடி பார்த்துக்கோங்க. எனக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு அதுவும் இந்த சொத்துரிமை உள்ள பெண்களுக்கு தான் வந்து ஓட்டுரிமை வந்து முதல்ல கிடச்சிச்சு. மற்ற பெண்களுக்கெல்லாம் அப்புறம்தான், மற்ற ஆண்களுக்கெல்லாம் அப்புறம்தான் கிடச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் சரி ஓகே பெண்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ப்ரொக்ரெசிவாக நம்ம அப்போவே இருந்திருக்கோம். ஆனால் அமெரிக்கா மாதிரியான நார்த் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிருக்கு. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் மக்களாட்சிக்கான ஒரு புரட்சி நடக்குது. அந்த புரட்சியில தான் 18 வயசு நிரம்பிய அனைவருக்குமான ஓட்டுரிமை அப்படின்னு கொண்டு வரணும்னு அவங்க வந்து முயற்சி செஞ்சு அதை கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து அம்பேத்கர் நம்மளோட நாட்டுக்கும் வந்து இந்த ஓட்டுரிமை அனைவருக்குமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர முயற்சி எடுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலையும் அது வருது. இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் பண்ணி தான் அனைவருக்குமான ஓட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி 18 வயசுன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, வெறும் ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதருடைய ரைட்ஸ். நான் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுட்டு வருவேன், எங்கே வேணாலும் குத்திட்டு வருவேன், அதுக்கப்புறம் வந்து இப்படி நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளோட புரிதலே இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கூட்டு போராட்டம், கூட்டு முயற்சியால் கிடைத்த ஒரு கூட்டு நன்மை, அதாவது காமன் குட். அப்போ இந்த காமன் குட்டுக்காக நம்ம யோசிச்சோமா அப்படின்னு மைனா யோசிச்சாங்களா? நம்ம ஒரு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் தனிச்சையாக யோசிச்சு நம்மளுக்கு பிடிச்சது அதுதான் ஆக்சுவலாக உங்களுடைய ஓட்டு என்பது உங்களோட உரிமை, நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. அப்படின்னாலும் மக்கள் காமன் குட் நம்ம தேர்ந்தெடுக்கும் நபர் ஒரு சரியான நபரா அப்படின்னு மைனா யோசிச்சாங்களா? ஏன்னா கரூரில் அவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க, 41 பேர் வந்து மைக்கு நீட்டி நீங்கள் போன கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்களே, நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அப்படியா இறந்துட்டு இருக்காங்களா, நான் இப்போ உடனடியாக போகிறேன்னு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு போகாமல் அந்த மைக்கு நீட்டின எந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பின்னங்கால் பிடரி அறிக்க ஓடி போன ஒரு கோலை விஜய். அந்த கோலை அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து கட்டி எழுப்புறார். இதற்கு முழுக்க காரணம் திமுகன்னு. அந்த இடத்துல தன்னுடைய பொறுப்பை அவர் உணரவே இல்லை. தான் எந்த இடத்துலையுமே மக்கள் முன்னாடி அங்கே மன்னிப்பு கேட்கல. அந்த இறந்து போன நபர்களை நான் இருக்கும் இடத்துக்கு அழைத்து மன்னிப்பு கேட்டாரு, காலில் விழுந்தாருன்னு சொல்கிறாங்க. காலில் விழுந்தாருன்னு வெளியில் வந்து அத்தனை பேரும் சொன்னாங்க. முட்டு போட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறான், அதை வந்து சர்ச்சுக்குள்ளேயே கேமரா வச்சு எடுக்க முடிந்த நபர்களால் தன்னுடைய இருப்பிடத்திற்கே வந்து அந்த 41 குடும்பத்தையும் அழைத்து மன்னிப்பு கேட்டது, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னாங்க. அதை யாருமே வீடியோ எடுக்கல. அதுதானே முக்கியமான வீடியோவாக இருந்திருக்கணும். அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு, காலில் விழுந்தாரு, பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ இரக்கம் குணமுடையவர், அவர் தன்னுடைய பொறுப்பை எப்படி உணர்ந்து செயல்படுறாருன்னு இருந்திருக்கணும். அந்த மாதிரி எந்த வீடியோவும் வரல. ஆனால்
அந்த பிஆர் டீம் மூலமாக அந்த மக்களுக்கு நீங்கள் வெளியில் போய் இப்படி சொல்லுங்கள், அவர் எங்கள் காலில் விழுந்தாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக வெளியே வந்த அத்தனை நபர்களும் அதே தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் எங்க? நீ காலில் விழுந்தியா இல்லையான்னு. சரி, எங்களுக்கு ப்ரூஃப் ஆனால் இறந்து போன குடும்பத்தினர் மன்னிச்சிட்டாங்க, நீ அவங்களுடைய காலில் விழுந்துட்ட அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, நீ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அதில் பாதிக்கப்படாமல் தப்பித்தவர்களும் அன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தான். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், அன்னைக்கு செத்துறாம தப்பிச்சிருந்திருக்கலாம். அவங்களுக்குலாம் நீ மைக்கு போட்டு மன்னிப்பு கேட்டியா? இல்லை. ஒரு கான்ஸ்பிரசி தியரியன் கட்டி எழுப்பிட்டு இருக்கான். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 10 ரூபாய் பாடலுக்கு அப்புறம் தாங்க கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய டீம் தான் அதனால எரிச்சல் அடைந்து அதுக்கப்புறம் தான் செருப்பெல்லாம் தூக்கி போட்டு இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னா கூட, அப்படின்னு நீ சொன்னதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டா கூட, என்ன கேள்வி அப்படின்னா, அவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது நீ தானே. லேட்டாக போனது, அதுக்கப்புறம் வாங்க வாங்க வாங்கன்னு நாள் முழுக்க மைக் வச்சு கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சது, அந்த ஊரை தாண்டி பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் நீ வேனு டெம்போலெல்லாம் ஏற்றிட்டு கூட்டம் சேர்த்தது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படுதுல்ல. கூட்டம் சேர்ந்ததும் லேட்டாக நீ வந்ததும் உண்மை. அந்த அந்த இதுக்காவது நீ ஆமாம், கூட்டம் சேராமல் நான் நேரத்துக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனையை தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது மன்னிப்பு கேட்டியானா? இல்லை. பிரச்சாரத்தின் கடைசி நாள் ஒரு பொய்யை நேக்கா திணிச்சிட்டு போகிறான் விஜய். அதாவது போலீஸ் அதிகாரிகள் பெர்மிட் பண்ண அந்த டைம் பீரியடுக்குள்ள தான் நான் பேசினேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு பொய். அது இல்லை, உன்னோடைய ஆட்கள் எக்ஸ் தளத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டது ஒன்று, அதுக்கப்புறம் உன்னோடைய பொதுச் செயலாளரா புஷியானந்த் சொன்னது ஒன்று, ஆனால் நீ வந்தது ஒரு டைமு, உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு டைமு, இது எல்லாத்துலேயும் குளறுபடி இருக்குன்னு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறமும் லாஸ்ட் டே இந்த மாதிரி மறுபடியும் சொன்னால் அது வரைக்கும் பேசினதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க, மறுபடியும் ஒரு திமுக மீது ஒரு ஆன்டை திமுக இதை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நீ ஏற்படுத்தினியா இல்லையா? இதெல்லாம் மைனா பார்க்கலையா? இதெல்லாம் மைனா பார்க்காம தான் இவன் ஒரு தலை சிறந்த தலைவர் அப்படின்னு ஓட்டு போடுறதுக்கு ஹாப்பியாக மைனா போனாங்களா? அப்போது உங்களுக்கு 18 வயசு நிரம்பியும் ஓட்டுரிமை எப்படி கிடைச்சது? அம்பேத்கர் போன்றவர்கள் இங்கே ஓட்டு உரிமை கிடைப்பதற்காக என்னெல்லாம் மாற்றங்கள் திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டியூஷன்ஸ் வந்துச்சு, இப்படியான எந்த விழிப்புணர்வும் எந்த அறிவு புரிதலும் இல்லாமல் தான் விழிப்புணர்வு வீடியோன்னு ஒன்று போடுறதுக்கு நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களா? மைனாவுடைய குழந்தை இந்த மாதிரி நெஞ்சில் மிதி வாங்கி நெஞ்செலும்பு முறிஞ்சு வாய் கோணி தாடையெல்லாம் உடஞ்சி மைனாவோ இல்லை மைனா கணவரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க, எப்படியாவது இறந்து போன குழந்தைய தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு மைனா கேட்டிருந்தா அப்பவும் மைனா இதே ஸ்டாண்டில் தான் இருந்திருப்பாங்களா? மைனா போன்ற எலீட்டான நபர்களுக்கு, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரியான சினிமா துறையில் இருக்கிற நபர்களுக்கு, விஜயே அவர்கள் வீட்டோட திருமணத்துக்கு அட்டென்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு இறந்து போன குழந்தைகள் எப்படி இறந்துருப்பாங்க, இறந்து போனால் அந்த பேரண்ட்ஸோட வீட்டில் என்ன மனநிலை இருக்கும் அப்பெல்லாம் தெரியாது. அதனால் ஒருத்தர் குழந்தை இறந்து போச்சு, அவங்களோட அப்பா அம்மாவையே நான் என் இருப்பிடத்துக்கு தான் அழைத்து பேசுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்கிற மனநிலை அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறனால இன்னைக்கு ஹாப்பியாக போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடலாம். ஆனால் காமன் குட்னு ஒன்று இருக்குது, பொதுமக்களையும் யோசிச்சு தான் சிந்திக்கணும். அப்படி நீங்கள் சிந்திக்கலை அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்வு வீடியோ போடுறது வேஸ்ட்டு. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் விழிப்புணர்வு வீடியோலாம் போடாதீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தயவு செய்து எப்பயும் போல் டான்ஸ் ஆகிட்டே இருங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கோமாளிகள் வாழும் ராஜ்யத்தில் அயோக்கியர்கள் தான் ராஜாக்கள். இந்த அயோக்கியனை நீங்கள் ராஜாவாக்க முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க.